ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்றைக்கி 10th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 2.5 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 445 572 ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஏதோ ஒரு நம்பரால் வகுக்காங்க சரிங்களா. வகுக்கும் போது நம்மளுக்கு மீதி வந்து 4 5ன்னு கிடைக்கும் சரிங்களா. அந்த நம்பர் எந்த நம்பருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. ஃபஸ்ட்டு பாருங்கள் தீர்வு. நம்மளுக்கு இதுக்கு மட்டும் மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம். இதுக்கான என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீதி வந்து 4 5 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது 445க்கும் 572க்கும் மீதி எத்தனை கிடைக்கி? 4, 5 கிடைக்கும் சரிங்களா. அப்போது இந்த நம்பர் வந்து எந்த நம்பருக்கு நம்ம பார்க்கணும்னா 445லேருந்து ஃபஸ்ட்டு அது கிடைக்கக்கூடிய மீதி என்னது 4. அதை கழிச்சிட்டு எத்தனை வரும்? 441. இந்த நம்பருக்கும் அடுத்து 572லேருந்து அது கிடைக்கக்கூடிய மீதி என்னது 5. 5 கழிச்சுக்கோங்க. 5 கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும்? 567 வரும் சரிங்களா. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யூக்ளிட்டோட தியரம் தெரியும் அப்படி தானே. யூக்ளிட்டின் வகுத்தல் தியரம் என்னது? வகுத்தல் தியரம் வந்து நம்மளுக்கு தெரியும் என்னது? வகுத்தல் தேற்றம் a = bq + r அப்படி தானே. ஏங்கிறது என்னது? இங்கே இருக்கும் b, அடுத்து q, அடுத்து கிடச்சி மீதி வந்து r சரிங்களா. இப்படி தான் இருக்கும். இதோட ஃபார்மெட் வந்து a வந்து என்னது? வகுபடும் எண். இது வந்து b வகுக்கும் எண். இது வந்து என்னது? ஈவு மீதி. r வந்து மீதி சரியா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 445 572 அப்படி தானே. இப்போ இதில் a எது எடுப்போம்? ஹையஸ்ட் நம்பர் என்னது? சாரி, இதில் எடுக்கக்கூடாது. 441 567 இது ரெண்டில் தான் எடுக்கணும் சரிங்களா. a = 567 சரிங்களா. அதே மாதிரி b = என்னது? 441. இப்போது ஏயும் பியும் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இதில் பிரதியிடுங்க. என்ன வரும்? a வந்து 567 b வந்து என்னது? 441. இங்கே q இன்னமே தான் கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு நம்பர் வரும். அதே மாதிரி r இன்னமே தான் கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு நம்பர் வரும் சரிங்களா. இப்போ போடுவோமா? 567 441 ஓர் 441 441. அப்போ 7லேருந்து 1 கழிச்சா 6, 6லேருந்து 4 கழிச்சா 2, 1 126 வருது சரிங்களா. அப்போ இங்கே என்ன வரும்? 1. இங்கே என்ன நம்பர் வரும்? 126 சரியா. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு r வந்து என்னது? 0 கிடைக்கல சரிங்களா. நம்ம வந்து r 0 கிடைக்கிற வரைக்கும் போடுவோம். r ≠ 0. அப்போ r 0 கிடைக்கிற வரைக்கும் மறுபடியும் போட்டுகிட்டே இருப்போம். இப்போ என்ன செய்வோம்னா இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிடுவோம், இதை வந்து பின்னு எடுத்துக்கிடுவோம் அப்படி தானே. a = 441, b = 126 சரியா. இப்போ மறுபடியும் போடுங்க. என்ன வரும்? 441, b வந்து 126 சரியா. இப்போ 126 3ஆல் பெருக்குங்க. என்ன வரும்? 6 18 8 மீதி 1 23 6 7 1 3 அப்போ 378 வருது. 3ஆல் பெருக்கணும்னா 378 வருது. இப்போ பாருங்கள் இங்கே என்ன வரும்? 11, இங்கே 3 அப்படி தானே. 11லேருந்து 8 கழிச்சா எத்தனை வரும்? 3. அடுத்து 43லேருந்து 37 போச்சுன்னா எத்தனை வரும்? 43ல் 36 போச்சுன்னா 6 சரிங்களா. அப்போ 63 வரும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இதே மாதிரி எழுதுங்க. a = bq + r அப்படி தானே. a இருக்க வேண்டிய இடத்துல 441 b இருக்க வேண்டிய இடத்துல 126 இன்ட்டு நம்மளுக்கு q என்ன கிடச்சிருக்கு? 3 + r என்ன கிடச்சிருக்கு? 63 சரியா. இப்போ பாருங்கள் r மறுபடியும் 0 கிடைக்கல. அப்போ r ≠ 0. மறுபடியும் எடுங்க. a = என்ன எடுப்போம்? 126. அடுத்து b = 63 சரியா. மறுபடியும் அதே மாதிரியே போடுங்க. என்ன வரும்? 126 63 சரியா. இப்போ 63 2ஆல் பெருக்குங்க. என்ன வரும்? 2 6 6 2 12 சரியா. அப்போ 126 வந்துருச்சு அப்படி தானே. 2ஆல் பெருக்குனா 126 0. இப்போ பாருங்கள் அதே மாதிரியே போடுங்க. என்ன வரும்? யூக்ளிட் தியரம் படி ஃபஸ்ட்டு a = அப்போ 126 = b 63 இன்ட்டு q என்னது? r q வந்து என்னது? 2 + r வந்து என்னது? 0 சரியா. நம்மளுக்கு 0 கிடச்சிருச்சு அப்படி தானே. r = 0 கிடச்சிருச்சு. அப்போது நம்மளுக்கு மீப்பெரு பொது வகுத்தி என்னது? 63 சரியா. அப்போது நம்மளுக்கு 441 மற்றும் 567 இது ரெண்டுக்கு தானே கண்டுபிடிச்சோம். 441க்கும் 567க்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 441 மற்றும் 567ன் மீ போ வா என்னது? நம்மளுக்கு 63. எனவே அந்த எண்ணும் என்னது தான்? 63 தான்.
அந்த எண் 63 சரிங்களா. இந்த சம் இதோட முடிஞ்சு. அடுத்த சம் பார்ப்போமா. பாருங்க, எடுத்துக்காட்டு 2.6 என்ன கொடுத்துருக்காங்க, 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 396, 504, 636. இப்போ இதோட மீப்போவாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 2 நம்பர் கொடுப்பாங்க, ஏ பி அப்படின்னு 2 நம்பர் கொடுப்பாங்க. அது ரெண்டுக்கும் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ சின்னு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏபி 2 நம்பருக்கும் ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு ஏதாவது ஒரு 2 நம்பருக்கு மீப்போவாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா. அது என்னது, டின்னு வச்சுக்கிடுவோம். அது டிக்கும் சிக்கும் அதுக்கடுத்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இது ரெண்டுக்கும் மீப்போவாக கண்டுபிடிச்சி அதுக்கு வர்ற ஆன்சரோட சிக்கு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதான் நம்மளுக்கு வர்ற ஆன்சர் சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு 396க்கும் 504க்கும் மீப்போவாக கண்டுபிடிப்போம் சரிங்களா. அப்போது ஃபஸ்ட்டு யூக்ளிட்டோட தியரம் என்னது, நம்மளுக்கு யூக்ளிட்டின் தேற்றம் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், a = bq + r சரிங்களா. இப்போ இங்கே a வந்து என்ன எடுப்போம், ஹையஸ்ட் நம்பர் என்னது 504 சரியா. 504 எடுத்துக்கோங்க. b வந்து என்னது 396 சரியா. இப்போ பாருங்க, நம்மளுக்கு 504, b வந்து 396 சரியா. இப்போ ஓர் 396 396. இப்போ இதை ரெண்டையும் கழிங்க, என்ன வரும் 14, இங்கே என்னது 9 சரிங்களா. அப்போ 14லேருந்து 6 கழிச்சா எத்தனை வரும் 8, அடுத்து 9 0, இங்கே 2 சரியா. சாரி, இங்கே வந்து 4 இருக்கும் அப்படி தானே. அப்போ 108 சரிங்களா. அப்போ 108 வரும். அப்போ இதை எழுதுங்க, ஏக்கு பதிலாக என்னது 504 = b என்னது 396, அடுத்து க்யூங்கிறது என்னது நம்மளுக்கு இந்த இது, ஆறுங்கிறது இது சரியா. அப்போ இன்ட்டு க்யூ வந்து 1, ஆர் வந்து என்னது 108 சரியா. இப்போ நம்மளுக்கு ஆர் வந்து 0 கிடைக்கணும், கிடைக்கல. அப்போ என்னது ஆர் ≠ 0. மறுபடியும் என்ன எடுப்போம், இதை வந்து ஏன்னு எடுப்போம், பிங்கிறது வந்து இந்த இதை எடுப்போம் அப்படி தானே. அப்போ a = 396, b = 108 சரியா. இப்போ மறுபடியும் அதே மாதிரியே பண்ணுங்கள். 396 108 பாருங்கள், ஒரு 108 108 ரெண்டாவது வைப்பாடில் போட்டால் என்ன வரும் 108, 3ஆல் போடுங்க, 3 24, 2 அடுத்து 2 1 3 324 வருது அப்படி தானே. அப்போ 324, 6லேருந்து 4 கழிச்சா 2, அடுத்து 39லேருந்து 32 கழிச்சா எத்தனை வரும் 7 சரியா. அப்போ 72 வருது. அப்போ இதில் க்யூ என்னது இந்த இது, ஆர் வந்து என்னது இந்த இது சரிங்களா. அப்போ அதே மாதிரியே அந்த ஃபார்முலாவில் எழுதுங்க. ஏக்கு பதிலாக 396 = பிக்கு பதிலாக 108 இன்ட்டு என்னது க்யூ வந்து 3, அடுத்து ஆர் வந்து என்னது 72 சரியா. ஆர் வந்து 0 வரல. அப்போ ஆர் ≠ 0. அப்போ மறுபடியும் என்ன எடுப்போம், a = 108, அடுத்து b = என்னது 72 சரியா. அடுத்து மறுபடியும் என்ன செய்யணும், அதே மாதிரியே 108 72. இப்போ 72 2ஆல் பெருக்கணும்னா என்னது 7 14, 140க்கு மேலே போயிடும். அப்போ 1ஆல் பெருக்கிக்கோங்க, என்ன வரும் 72 சரியா. 8லேருந்து 2 கழிச்சா எத்தனை 6, 10லேருந்து 7 கழிச்சோம்னா 3, அப்போ 36 வருது சரிங்களா. இப்போ மறுபடியும் எழுதுங்க அதே மாதிரி 108 = சரியா. 108 = நம்மளுக்கு என்னது 72ஆல் வகுத்துருக்கோம். 72 × 1 + 36 சரியா. 72 இந்த இது சரிங்களா. அடுத்து இன்ட்டு 1, அடுத்து ப்ளஸ் 36. அடுத்து மறுபடியும் பாருங்கள், ஆர் வந்து ≠ 0 சரியா. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், மறுபடியும் a = என்ன எடுப்போம் 72, b = என்னது எடுப்போம் 36 சரியா. இப்போ மறுபடியும் என்ன செய்யணும் 72 36 சரியா. இப்போ 36 வந்து 2ஆல் பெருக்குங்க, என்ன வரும் 6 2 12, 2 மீதி 1, 3 2 6 7 சரியா. அப்போது 2ஆல் பெருக்கணும்னா 72 வந்துடும் அப்படி தானே. இப்போ மறுபடியும் போடுங்க, ஏக்கு பதிலாக 72, பிக்கு பதிலாக 36 இன்ட்டு 2 + 0 சரியா. அப்போ ஆர் = 0 வந்துருச்சு. நம்மளுக்கு மீதி வந்து 0 கிடச்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு மீப்போவா என்னது இதில் 36 சரியா. அப்போ இதோட மீப்போவா என்னது 36 சரிங்களா. எந்த இதுக்கு கண்டுபிடிச்சோம் நம்ம, இப்போது 396க்கும் 504க்கும் கண்டுபிடிச்சோம். அப்போ எழுதிக்கோங்க 396, 504 மீப்போவா என்னது 36 சரியா. இப்போ இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் என்னது 636.
அப்போ இதுக்கும் எதுக்கும் கண்டுபிடிக்கணும், 36க்கும் மீப்பவா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாருங்க பாருங்க 636க்கும் மீப்பவா கண்டுபிடிக்க நம்ம மறுபடியும் யூக்ளிட் வகுத்தல் தியரத்தை பயன்படுத்தணும். சரிங்களா? இப்போ பாருங்க யூக்ளிட் வகுத்தல் தியரம் என்னது, a = bq + r. சரியா? இங்க a என்னது 636, b என்னது 36. சரியா? இப்போ நம்மளுக்கு 636, b வந்து 36. 36ஓட எதை பெருக்கணும், 36ஓட 17 பெருக்கி பாருங்க. 36 × 17 எத்தனை, 6 36, 7 42, 4 3 21, 25, 1 6 1 3. சரிங்களா? அப்போ 2 6 5 11, அடுத்து 3 2 5 6. சரிங்களா? அப்போ 612 வருது. சரிங்களா? 17ஆல் பெருக்கணும்னா 612 வருது. இதை கழிங்க என்ன வரும், 6லேருந்து 2 போச்சுன்னா 4, அடுத்து 63 24 வருது. சரிங்களா? இப்போ பாருங்க நம்மளுக்கு a இருக்க வேண்டிய இடத்துல 636 ஈக்குவல் என்னது, b இருக்க வேண்டிய இடத்துல 36 இன்ட்டு என்னது q வந்து 17 ப்ளஸ் என்னது மிச்சம் வந்து என்னது 24. மீதி வந்து r வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 24. அப்போ r வந்து மீதி வந்து நம்மளுக்கு என்னது 0 கிடைக்கல. அப்படி தானே, நாட் ஈக்குவல் டு 0. அப்போ மறுபடியும் என்ன செய்வோம், a = 36 எடுத்துக்கோங்க, b = 24 எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரியே போட்டு பாருங்க என்ன வரும், 36 24, ஒரு 24 24 போடலாமா? இப்போ என்ன வரும், 6லேருந்து 4 கழிச்சா 2, 3லேருந்து 2 கழிச்சா 1, 12 வரும். அப்படி தானே? இப்போ மறுபடியும் எழுதுங்க என்ன வரும், a இருக்க வேண்டிய இடத்துல 36 = 24 இன்ட்டு 1 ப்ளஸ் 12. அதாவது q பதிலாக 1, rக்கு பதிலாக 12. மறுபடியும் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, மீதி வந்து r நாட் ஈக்குவல் டு 0ன்னு தான் கிடச்சிருக்கு. அப்போ மறுபடியும் என்ன செய்வோம், a = 24ன்னு எடுப்போம், b = 12ன்னு எடுப்போம். மறுபடியும் பாருங்கள் 24 12. அப்போ என்ன வரும், 2 12 24, 0 வந்துடும். அப்படி தானே? இப்போ பாருங்கள் இதில் என்ன எழுதுவோம், ஏக்கு பதிலாக 24 ஈக்குவல் என்னது, b என்னது 12 × 2 + 1 0. சரிங்களா? அதாவது 12 × 2ங்கிறது q, rங்கிறது 0. இதில் பாருங்கள் மீதி நம்மளுக்கு r வந்து என்னது கிடச்சிருக்கு, 0 கிடச்சிருச்சு. அப்படி தானே? அப்போ 0 கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு இதோட மீப்பெரு பொது வகுத்தி என்னது 12. சரியா? அப்போது இந்த 3 இதுக்குமே மீப்பெரு பொது வகுத்தி என்னது தான், 12 தான். சரிங்களா? இப்போ பாருங்க 396, 504, 636ன் மீப்பெரு பொது வகுத்தி என்னது 12. சரிங்களா? 12 ஆகும். இந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சோமா, இதுக்கு 12. அப்படி தானே? அதாவது என்னது, இது ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சி வர்ற ஆன்சரோட இதை கண்டுபிடிச்சோம். அப்படி தானே? 636க்கும் 36க்கும் அதுதான் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? நம்மளுக்கு அதில் கிடச்சிருக்க ஆன்சர் தான் 3க்கும் உள்ள மீப்பெரு பொது வகுத்தி. சரிங்களா? இந்த இது புரிஞ்சா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?